ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயம் லைஃப். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீடுகளில் வளர்க்கக்கூடிய பூச்செடிகளை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். முக்கியமாக ஒரு 5 பூச்செடியை பற்றி பார்க்க போகிறோம். இந்த பூச்செடி கட்டாயமாக நம்ம வீட்டில் வளர்க்கணும். அது வளர்க்குறதால என்ன நன்மைகள், அதோட மருத்துவ குணங்கள், அதை எப்படி கேர் பண்ணி வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் சொல்லலான்னு இருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரலையும் பாருங்கள். இப்போ வாங்க அது என்னென்ன பூச்செடி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பன்னீர் ரோஸுங்க. இது ரோஜாக்கள்லேயே இந்த ரோஸுக்கு நல்ல வாசம் இருக்குது. இதிலேருந்து தான் பன்னீர் எடுக்கிறாங்க. இது நம்ம வீட்டில் வளர்க்குறதால ஒரு நல்ல நறுமணம் கிடைக்கும். மகாலட்சுமி தாயாருக்கு ரொம்பவே பிடித்தமான ஒரு மலர். இதை நம்ம வீட்டில் வளர்க்குறதால ஒரு லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கும் நம்ம வீட்டுக்கு அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. இதோட மருத்துவ குணங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது நம்ம ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்ல மருந்து. இதை காய வச்சு பொடி பண்ணி நம்ம குளியல் பவுடராக யூஸ் பண்ணிட்டு வரும்போது நம்ம சருமம் ரொம்பவே நல்லாயிருக்கும், முகம் நல்லா பளபளப்பாக இருக்கும். இந்த செடி வளர்க்குறதும் ரொம்ப ஈஸி தாங்க. நீங்கள் எல்லா ரோஜா செடியும் வளர்க்குறதோட இந்த பன்னீர் ரோஸ் வளர்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக வளர்க்கலாம். ஈஸியான மெயின்டெனன்ஸ் தான். இது எப்படி வளர்க்கணும் அப்படிங்கிறத பற்றி கூட ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா அந்த வீடியோவை போய் பாருங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க அடுத்த செடி என்னன்னு பார்க்கலாம். செகண்ட் பார்த்திங்கன்னா செம்பருத்தி பூ. செம்பருத்தி பூவில் நிறைய கலர்ஸ் இருக்குது. ஆனால் நம்ம இன்றைக்கி ரெட் கலர் செம்பருத்தி தான் பார்க்க போகிறோம். ரெட் கலர் செம்பருத்தி நம்ம வீட்டு வாசல் முன்னாடி வச்சு வளர்த்துட்டு வரும்போது ஆன்மீக நாட்டம் அதிகமாகவே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் தீய சக்தி தடுத்து நிறுத்தக்கூடிய ஒரு ஆற்றல் கொண்டது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை இருக்குது. இதை நம்ம முடிக்கு ரொம்பவே நல்ல மருந்தாக இருக்குது. இதை சீக்காய் கூட போட்டு அரைப்பாங்க. இதோட இலை யூஸ் பண்ணுவாங்க. இது செம்பருத்தி பூவில் டீ கூட போட்டு குடிப்பாங்க. இந்த மாதிரி பல நன்மைகள் இருக்குது. இதை எப்படி வளர்க்கணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு குச்சியை கட் பண்ணி கட்டிங்ஸ் மூலியமாகவே ரொம்பவே வளர்க்கலாம். ரொம்ப ஈஸியாக வளர்ந்துடும். அடுத்து என்ன செடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மல்லிகை பூச்செடி. மல்லியில் நிறைய வெரைட்டி இருக்குது. குண்டு மல்லி, அடுக்கு மல்லி, இருவாச்சி மல்லி, ரோஜா மல்லி, அந்த மாதிரி நிறைய வகைகள் இருக்குது. நீங்கள் இதில் எது ஒன்றாலும் வளர்க்கலாம். நல்ல வாசமுள்ள மலர். இதுவுமே மகாலட்சுமி தாயாருக்கு ரொம்பவே பிடித்த மலர். இதை நீங்கள் வீட்டில் வளர்க்குறதால ஒரு லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கும் அப்படின்னு நம்பிக்கை இருக்குது. இந்த செடியோட மருத்துவ குணங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பூவை சுடு தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு குடிச்சிட்டு வாங்க. கண் சதை வளர்ச்சி சரியாகும், மாதவிலக்கு சரியாகும், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குது, செரிமான கோளாறு ஏதாவது இருந்தால் கூட சரியாகுங்க. இந்த செடியும் நம்ம ரொம்ப ஈஸியாக வளர்க்கக்கூடிய செடியில் ஒரு செடி தாங்க. இதை கட்டிங்ஸ் மூலியமாக கூட நீங்கள் வளர்க்கலாம். அடுத்த செடி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீல நிற சங்குப்பூவை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த பூ நம்ம காக்கும் கடவுள் விஷ்ணுவுக்கு ரொம்ப பிடிச்சமான மலர். இதை நம்ம வீட்டில் வச்சு வளர்த்துட்டு வர்றதால நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். இதோட மருத்துவ குணங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்க்கரை நோய்க்கு சிறந்த மருந்து. முகம் பளபளப்பாக இருக்க இந்த பூவில் ப்ளூ டீ கூட போட்டு குடிப்பாங்க. உங்களுக்கு தேவைன்னா யூடியூப்பில் தேடி பாருங்கள், கிடைக்கும் இந்த மாதிரி வீடியோஸ். அதுக்கப்புறம் இதை எப்படி வளர்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட விதை, அதாவது இந்த செடி எங்கேயாவது பார்த்தீங்கன்னா இதோட விதை எடுத்துகிட்டு போட்டு வளர்த்திங்கன்னா சூப்பராக வளர்ந்துடும். இதை நீங்கள் ரொம்ப கேர் பண்ணி வளர்க்கணுன்னு கிடையாது. ரொம்பவே ஈஸியாக வளர்க்கக்கூடிய செடி. அடுத்தது பார்த்திங்கன்னா, பாரிஜாத பூச்செடியை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இதோட நறுமணம் ரொம்பவே நல்லாயிருக்கும். இதுக்கு இன்னொரு பேரும் இருக்குது, தேவலோக மலர்னு. இதுவும் விஷ்ணுவுக்கு ரொம்பவே பிடிச்சமான மலர். இதோட மருத்துவ குணங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண் சம்மந்தப்பட்ட நோய்களுக்கு இது ரொம்ப நல்ல மருந்து. கண் எரிச்சலுக்கு இந்த பூவை நீங்கள் மேலே வச்சு படுத்து தூங்குனீங்கன்னா, அதாவது கண் இமைக்கு மேலே வச்சு தூங்குனீங்கன்னா அந்த கண் எரிச்சல் உங்களுக்கு சரியாகும். இதுவுமே ஈஸியாக வளர்க்கக்கூடிய ஒரு செடி. கட்டிங்ஸ் மூலியமாகவும் வளர்க்கலாம். இதை பற்றின வீடியோ நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், தேவைன்றவங்க அதில் போய் செக் பண்ணிக்கோங்க. இந்த செடியை பற்றி ஃபுல் டீட்டெயில் அதில் நான் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். நன்றி, வணக்கம்.